தெரிஞ்சு முதல் இன்டர்வியூ சாட்டையில் தான் வாய்ப்பு இருக்கு. சங்கீதா நீ வந்த உடனே ஏர்போர்ட்ல முதல் இன்டர்வியூ சாட்டைகள் தான் வந்து தாலிக்கு தங்கம் தர்றது, அண்ணன் சீர் தர்றது, தாய்மாமன் சீர் தரலாம். அப்புறம் தரலாம் முதல்ல உங்க பொண்டாட்டி சீர் கட்டி நிக்கிறாங்க, அதை முதல்ல கொடுங்க. ஹலோ ப்ரோ கேட்டுச்சா? கேட்கணுக்கு தான் பக்கத்துல கொடுத்த போட்டுக்கோ. இல்ல கேட்டுனா கேட்டு போய் சொல்லி விடாது. வீட்டுல தான் உட்காந்துருவாங்க. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதவருக்கு இவர் போனாரா பெரம்பூர்ல வீதி வீதியா ஓட்டு கேட்டாரா போய் தண்ணீர் குடித்த விஜய். அப்ப நாங்கெல்லாம் என்ன குடிப்போம்? நாங்க ஆசிட்டு பெனாயிலு ஹார்பிக்கு லைசால வாங்கி குடிச்சிட்டு இருக்கோமா? தாகம் எடுத்தது பக்கத்து வீட்டுல வாக்கு கேட்டு தண்ணி குடித்தா, அதுவும் சொம்புல தண்ணி குடித்த விஜய். நாங்க சொம்புல குடிக்க மாட்டோம், தட்டுல ஊத்தி நக்குவோம் நாங்க. இதெல்லாம் ஒரு செய்தின்னு ஊடகங்கள் போடுதுங்க. வீதி வீதியா போறாரு, நீதி கேட்க போறாரு. எதுக்கு நீதி கேட்டு? ஜனநாயகம் படத்தை தடை பண்ணிட்டாங்க. நீதி கேட்டு போறாரு எதுக்கு? மனைவி விவாகரத்து போட்டுச்சுன்னு. நீதி கேட்க போறாரு எதுக்கு? காவல்துறை வந்து கட்டுப்பாடு விதிக்கிறார். கட்டுப்பாடு விதிக்காம காவல்துறை என்ன பண்ணும்? எங்களுக்கு கொடுத்துக்கு அனுமதி காவல்துறை கொடுக்குது, அதிமுக கொடுக்குது, திமுக கொடுக்குது, கம்யூனிஸ்ட் பிஜேபி எல்லாத்துக்கும் கொடுக்குது காவல்துறை. தேர்தல் ஆணையம் உங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மறுக்குது? உனக்கு கொடுத்தா மரக்கடையை உடைக்கிற, டிரான்ஸ்பார்மர் டிரான்ஸ்பார்மர் உடைக்கிற, காவல்துறை கையை பிடிச்சி கடிக்க வச்சுக்கிற, தர்பூசணி தூக்கி வண்டி மேல எரியிற, பலாப்பழத்தை எரியிற, ஒரு ஆடு முழுக்க குப்பையா போட்டு போற, சாராய பாட்டில் போடுற, பிளாஸ்டிக்கை போடுற. அவன் வந்துட்டு இருக்க வேகமா. படத்துல பாத்தீங்கன்னா 10 பேர் அடி கிளப்புவாங்க படத்துல விஜய். இவன் அதை நம்பிக்கிட்டு விஜய் பின்னாடி போறான். கன்னியாகுமரி சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. ஒருத்த கூட பூவை போடுறான். பூவை போடுறதுக்கு ஐயா என்ன வண்டிய எது தேர்தல் ஒரு ஓட்டம் போலீஸ் ஸ்டேடியம் யாரும் ஓடலையே அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பூவுக்கு புல் தட்டி பயிலான்னு கேள்விப்பட்டிருக்கேன். பூ தட்டி பயிலான்னு இப்பதான் கேள்விப்படுறேன். இவதான் நோ லுக் நோ நோ லுக் பேக். நான் வந்து திரும்பி பார்க்க மாட்டேன். அப்புறம் நீ சைக்கிள் விட்டு ஓட்டிய திரும்பி பூவை கொண்டு எரிஞ்சிட்டாங்க. ஐயோ பூவை கொண்டு எரியானா இல்ல வந்து பூகம்பத்தை கொண்டு எரியானா இல்ல பெட்ரோல் கொண்டு வீசுறான்னு தெரியல. ஒரு கட்சி தலைவன் காலையிலே 10 மணிக்கு தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கிறார். ஒரு நாளைக்கு 8 பொதுக்கூட்டம், அதிலே 7 வாகன பரப்புரை, 20 பொதுக்கூட்டம். 8 கூட்டத்திலும் திமுக அதிமுகவை விமர்சிக்கல. கனிம வளம் என்றால் என்ன? காடு வளம், நீர் வளம், நிலவளம், காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாட்டு சிக்கல், கச்சத்தீவு பிரச்சனை என்ற எல்லா பிரச்சனையை பற்றியும் நான் வந்தால் கல்வியை ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 1 பைசா கூட வாங்காமல் இலவசமாக எப்படி கொடுப்பேன், எப்படி உலகத்தரமான கல்வியை ஒரு பிள்ளைகள் கொடுப்பேன், எப்படி மருத்துவத்தை கொடுப்பேன், எப்படி தண்ணியை கொடுப்பேன், எப்படி ஊழ லஞ்சத்தை ஒழிப்பேன், தலைநகரை மாற்றுவேன், தமிழர் நாட்டையை மாற்றுவேன் என்று ஒரு தலைவன் 8 மணி நேரம் பேசுகிறார். இன்றைக்கு பேசி பேசி வெயிலே பேசி பேசி தொண்டை வறண்டு விட்டது. தொண்டை புண்ணாய் போய்விட்டது. முகம் முழுக்க புண்களாக மாறிவிட்டது. கை முழுக்க புண்ணு. வெயிலுடைய தாக்கத்துல கை முழுக்க புண்ணு. எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு தலைவன் நிற்கிறார். அவரோட உழைப்போடு ஒப்பிடும் போது என்னுடைய உழைப்பு, எங்கள் கட்சிக்காரர் உழைப்பு 1% கூட கிடையாது. ஒப்பிடும் போது அண்ணன் சீமானுடைய உழைப்போடு ஒப்பிடும் போது கட்சியில யார் உழைப்பும் 1 விழுக்காடு கிடையாது. டிவி கேட்கும் டிஎம்கேக்கும் போட்டி, டிவி கேட்கும் டிஎம்கேக்கும் போட்டினா நீ ஏன்டா சேப்பாக்கத்துல போய் பிரச்சாரம் பண்ணல? டிவி கேட்கும் டிஎம்கேக்கும் போட்டினா நீ ஏன்டா குளத்தூர் போகல? டிவி கேட்கும் டிஎம்கேக்கும் போட்டினா ஏன்டா துறைமுகங்களை ஏற்றி பிரச்சாரம் பண்ணல? டிவி கேட்கும் டிஎம்கேக்கும் போட்டினா நீ என்ன எதற்கா சேகர்பாபு எடுத்து பிரச்சாரம் பண்ணல? டிவி கேட்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி என்றார். திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், இன்னார் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, அங்க மூர்த்தி, பெரும்பெரும் அமைச்சர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வக்கற்ற கோல என்ன மைத்துக்கள கார குடிக்கிறாங்க. உனக்கு பயம்? சீமா என்கிற தலைவரை பார்த்து உனக்கு பயம் வந்தல? நீ ஆம்பளையா இருந்தா, உன் உடம்புல ஓடுது நல்ல ரத்தமா இருந்தா பேச வேண்டியதுன்னா ஏண்டா ஓடி போன பேசாம கோல கோல ஓடி வாங்கி ஏன் ஓடி போன? வாங்கடிக்கிறீர்கள் ஏன் ஓடி போன? நீ உண்மையிலே பெரிய பக்கா காசு, பெரிய ஆளு, பெரிய அரசியல் கட்சி வச்சிருக்கிற, பெரிய கூட்டம் இருக்கு. நீ தான் தமிழ்நாட்டு ஆள போற. நீ நல்லவன். ஒரு 10 நிமிஷம் 1 to 1 என் கூட வாடா. 1 to 1 எங்க அண்ணன் வேண்டாம் அவனுக்கு. நானே எனக்கு பிரச்சனை. நானே உனக்கு ரொம்ப பெரிய ஆளு.
அனீஸ் பாத்திமா அனுப்பி வைக்கிறோம் 10 நிமிஷம் பேசுறியா? கார்த்திகாவை செக்கட்டை சுத்தம் போட்டு சேர்த்துருவ, தாரிகாவை நீ பாட்டாக குடிச்சுடுவ, இடுமானம் கார்த்தினா நீ சூசைட் பண்ணிக்குவ. மனதைகள் பாசம் என்ன போறா உனக்கு அண்ணன் சரி. எங்களுடைய மனதைகள் பாசை கேட்கிற கேள்விக்கு விஜய் பதில் சொல்லுவாரா? உன் கொள்கைகளுக்கு கேட்டாலும் ஓடி போயிருவாப்ல. எங்கேயுமே டிவி கேட்கும் டிஎம் கேட்கும் போட்டி என்று திமுக தலைவர்களை எதிர்த்து பேசாத விஜய், திமுக தலைவர்களை நிற்கிற தொகுதிக்கு போகாத விஜய் காரைக்குடிக்கு வருகிறார். ஏன் காரைக்குடியில இவர் வந்துட்டா அப்படியே காரைக்குடி மக்கள் விஜய் காரைக்குடிக்கு வந்துட்டாரு, சீமான ஓட்டு போடணும், விஜய் காரைக்குடிக்கு வந்துட்டாரு, இனி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்களா? காரைக்குடியில் நம்ம சீமானுடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் இந்த தடவை தடுக்க முடியாது. வெறி கொண்டு இருக்கிறாங்க காரைக்குடி மக்கள், வெறி கொண்டு இருக்கிற காரைக்குடி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க ஒரு பேரெழுச்சி அமைதி புரட்சி உருவாகி கொண்டிருக்கிறது. எங்களை மட்டம் தட்டுங்கள், எங்களை மட்டம் தட்டுங்கள், எங்களை குறைத்து மதிப்பிடுங்கள். ஏன் எங்களுக்கு வாக்கே இல்லைன்னு கூட எழுது. எப்படி எங்களுக்கு வாக்கு இருக்குதுவா? ஒரு கேண்டிடேட்டை இன்டர்வியூ எடுக்கணும்னா 10 லட்சம் ரூபாய். தமிழ்நாட்டுடைய எல்லா தொலைக்காட்சியும் நீ எந்த தொலைக்காட்சி கற்பனை பண்ணி எல்லாம் 10 லட்சம் ரூபாய். மொத்தமா வேட்புமனு தாக்கல் இருந்து அந்த வாக்குச்சாவடியில போற வரைக்கும் கேண்டிடேட் இன்டர்வியூ, 1-to-1 டிஸ்கஷன், ஷார்ட்ஸ், அப்புறம் அவங்களுடைய கொள்கைகளை பரப்புவது, பச்சி போட்டு வாக்கு கேட்ட வேட்பாளர், மீன் சாப்பிட்டு வாக்கு கேட்ட வேட்பாளர், கும்பிட்ட வேட்பாளர், குனிந்த வேட்பாளர், குப்புறப்படுத்த வேட்பாளர், இப்படி செய்தி போடணும்னா அதுக்கு 25 லட்சம். ஊடகங்கள், அந்த அச்சு ஊடகங்கள் இவர்களுக்கு 5 லட்சம், 5 லட்சம் 10 லட்சம் பேக்கேஜ் பாலிடிக்ஸ். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கருத்து கணிப்புகளுக்கு பின்னாடியும் பணம் இருக்கிறது. 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 234 தொகுதியிலும் நாம் தமிழ்ச்சி வெல்லும் என்று போறதுக்கு ஆள். 50 லட்சம் தான் அவனுக்கு பேக்கேஜ். இன்னைக்கு ஜூனியர் ஒரு இதழுங்க முதல் பக்கத்துல அவன் எழுதிருக்காங்க, பாங்கி படிச்சு பாருங்க, போய் சொல்ல. முதல் பக்கத்துல திருச்செங்கோட்டுல அருண்ராஜ் வெல்வார் அவருக்கு பெரிய வாக்கு வங்கி உருவாகி விடுன்னு எழுதிருக்கான். கடைசி பக்கத்துல கருத்து கணி போட்டு அருண்ராஜ் தோற்பான்னு இருக்கான். இது வேற எடிட்டர், அது வேற எடிட்டர். ஆனா ஓனர் ஒரு ஆடு, ஓனர் காசு வாங்கி போயிட்டாரு, எடிட்டருக்கு தப்பு வச்சிருக்காரு. இப்பதான் எங்க லட்சணம். மாற்று அரசியல் வருகிற மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் எந்த இடத்துல மாற்று? அவன் பணம் தர, நீயும் பணம் தர, அவன் இலவசம் தர, நீயும் இலவசம் தர. கல்வியை இப்படி மாற்றுவேன். உலகத்தர் கல்வி போட்டாப்புல தேர்ந்தெடுக்கிற சட்டப்பேட்டை ஜெகன்மோகன் ரெட்டி கலவண்டாச்சு, துண்ட நாம் தமிழ் கட்சி கலவண்டாச்சு, கட்சி அறிக்கையை நாம் தமிழ் கட்சி கலவண்டாச்சு. கொஞ்சம் இந்த தேர்தல் 2000-3000 திமுக அதிமுக எடுத்தாச்சு, வேட்பாளர்ல அதிமுக தூக்கியாச்சு. படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுன இந்த ஒரு படம் இருக்கு, அயன் படம். ஒரு நல்ல சேசிங் சீன் வர்ற மாதிரி ஒரு காட்சி சொல்லுவாப்ல. உடனே சூர்யா 18 சீடி எடுத்து கருணாஸ் கொடுப்பாரு, இதை பூரா பாருங்க. இப்படி காலிவுட் படத்தெல்லாம் பார்த்துட்டு காப்பி அடிச்சு படம் எடுக்கிற மாதிரி எல்லா அரசியல் கட்சியில இருந்து எடுத்து போட்டு ஒருத்தன் கட்சி வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே தமிழக வெற்றி கழகம் என்னது, எல்லா கட்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு கட்சி, அது கட்சி. இந்த இங்க ஒரு பெரிய மால் இருக்குன்னா அந்த மாலுக்கு ஆப்போசிட்ல அந்த மால்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து காப்பி அடிச்சு இன்னொரு மால் இருந்தா ஒரு வியாபாரம், பிசினஸ். நான் பெரிய ஆளு என்று காட்டுவதற்கான வியாபாரமே ஒழிய மற்றபடி தமிழ்நாட்டுக்கு என்னுடைய நிலத்திற்கு என் மொழி அறிந்து கொண்டிருக்கிறது. கடை பழகிற தமிழ் இல்ல, பேச்சு மொழியாக தமிழ் இல்ல, வழிபாடு மொழியாக தமிழ் இல்ல, வழக்காடு மொழியாக தமிழ் இல்ல. எந்த இடத்திலும் என் தமிழ் இல்லை. என் தமிழை ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக கொண்டு வருவேன் என்று சொன்னது மட்டுமில்லாமல் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மருதமலை முருகன் கோவில், தஞ்சை பெருவுடையார் கோவில், கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று வழக்கு போட்டு வென்றும் தமிழில் வழிபாடு நடத்திய கட்சி நாம் தமிழ் கட்சி. அப்படி ஏதாவது சகோதரர் ஆள போறான் தமிழ அப்படின்னு பாட்டு போட்டா பத்தாது. அன்ப கொட்டி எங்க மொழி ஆட்டி தள்ளம் போட்டோம் பாட்டுல பாட பத்தாது. நேர்ல என்னைக்காவது இந்த 10 நாள் பேசணும் அப்படியே, என்னைக்காவது என் தாய்மொழி காக்கப்பட வேண்டும், என் தமிழினம் காக்கப்படும் ஒரு நாள் இந்த விஜய் பேசியிருப்பாரு. என் தாய்மொழி, என் தமிழ் மொழி, என் இனம், என் பண்பாடு என்று பேசாத உனக்கு என்ன மயத்துங்களா நாங்க ஓட்டு போடணும் சொல்ல.
2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை வெளியிடுறாப்புல. யாரு? நம்ம பக்கமாசு வெளியிட்டு தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியுமே நம்ம தொகுதி தான், 234 நம்ம தொகுதி தான். ஆனாலும் திருச்சி கிழக்கும் பெரம்பூர் எனக்கு ஸ்பெஷல் இல்லையா, என்னதாலும் என் வீட்டு நான் அந்த வீட்டு பிள்ளை இல்லையா, அதனால திருச்சி கிழக்குக்கும் பெரம்பூருக்கும் நான் மந்த்லி ஒன்ஸ் போவேன். தேர்தல் ஆணைய விதிமுறையின் அடிப்படையில், அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் 2 தொகுதியில போட்டி போட்டு வென்றாலும் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும் கூட அறிவுரை கூட அந்த அடிப்படை கூட இல்லாத ஒரு முட்டாள் 2 தொகுதியை ஜெயிச்சு 2 தொகுதிக்கும் எம்எல்ஏவா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவரு. நம்ம அவனுமே பேசிக்கணும். இது கூட பரவாயில்ல, அந்த கட்சியில ஒரு 84 ஒருத்தர் இருக்காப்ல. ஒரே பிரச்சனை இல்லைன்னா அப்படியே புட்டு போயிடுவான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாப்ல. அந்த 84 இவன் சட்டசபையில போய் என்ன பேசுவாப்ல, 84வது வார்டுல 84 பேருக்கு 80 ரூபாய் கொடுக்கணும். நல்லா இருக்கலாம் 80 சம்பளத்தி கம்பளத்தி. காமராஜனும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்காரவனும் முத்துராமலிங்க தேவரும் சிவந்தி ஆதித்யனும் சீப்பா ஆதித்யனும் இருந்த சட்டசபையில இந்த 80 சம்பளத்திலாம் போன்று விதி இருந்தா யாராலும் தடுக்க முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு தப்பான மக்கள் நினைக்கிறேன். இப்போ அவர் சொல்றாப்ல, தளபதி எப்படியும் 4 தொகுதியில போட்டி போடுவாரு, 4 தொகுதியில போட்டி போட்டு அவன் டெடிபியர் மாதிரியே பாக்குறது விஷயம். 4 தொகுதியில போட்டி போட்டு தளபதி வென்றுவாரு. இவன் தனியா ஒரு சட்டத்தை இருக்காங்க, 2 தொகுதி தான் ஒருத்தன் போட்டி போட முடியும், 4 தொகுதியில போட்டி போடுறான்னு நம்புறான். இவெல்லாம் நாட்டுல பியூன் இருக்குல்ல, பியூன் வேலைக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறான். பியூனுக்கு கூட தகுதி இல்லாதவன், எந்த அடிப்படை அறிவும் இல்லாதவன், அரசியல் என்னன்னே தெரியாதவன். நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி ஆட்சி கொடுப்பீங்க? நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி உங்க பொண்டாட்டி இப்படி நல்லா இருக்க மாதிரியா? எப்படி இருக்கீங்க? ஏப்ரல் 20 தான் தெரியும் சார் எப்படி நல்லா இருக்காரு. வெயிட்டிங் முதல் இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல தான் வாய்ப்பு இருக்கு. சங்கீதா அண்ணி வந்த உடனே ஏர்போர்ட்ல முதல் இன்டர்வியூ ஸ்டார்டிங்லாம் எப்படி பார்த்தாலும் எங்க சொந்தக்காரங்க எங்க வீட்டு பொண்ணு நீ இது பண்ணிட்டல, ஊர் கோலம் போட சொல்ற, சங்கீதாவின் வாழ்க்கையை அலங்கோலமாக மாற்றி விட்டு நீ ஊர் கோலம் போட சொல்ற. இந்த ஒண்ணுக்காக உடைய வச்சு செய்யணும்டா, இந்த ஒண்ணுக்காகவே நீ பாரு. இப்படி ஒரு கூட்டம், இந்த கூட்டத்துக்கு வாக்கு செலுத்த போறீங்களா? இல்லை, இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, இந்த இனத்திற்காக, இந்த கலாச்சாரத்திற்காக தமிழர் அரசியலை ஒரு அறம் சார்ந்த அரசியலாக மாற்றுவதற்கு, நேர்மையான, தூய்மையான, உண்மையான அரசியலாக மாற்றுவதற்கு எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா என்பதுதான் கேள்வி.